Hi, hello and welcome to my channel Charulata Accounts. Class 11க்கான காமர்ஸ் சாப்டர் 2 போயிட்டுருக்கு. அதில் இந்த மாடியூலில் கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் பற்றி பார்க்க போகிறோம். Business activities are classified on the basis of size, ownership and function. ஏற்கனவே நம்ம பிஸ்னஸோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துருக்கோம். ஸோ இந்த பிஸ்னஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு இதில் நிறைய விதமாக கிளாஸிஃபை பண்ணலாம். நமக்கு இங்கே கொடுத்துருக்கிறது வந்து பேஸ்ட் ஆன் சைஸ், ஓனர்ஷிப் அண்ட் ஃபங்க்ஷன். இந்த சைஸை பொறுத்து எப்படி இந்த பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா ஸ்மால் சைஸ் அண்ட் லார்ஜ் சைஸ். ஸோ ஆக்டிவிட்டி பேஸ்ட் ஆன் சைஸில் ரெண்டு டைப்பு, ஸ்மால் ஸ்கேல் அண்ட் லார்ஜ் ஸ்கேல். ஸோ இந்த ஸ்மால் ஸ்கேல் அப்படின்னு என்னென்னா இதுக்கு வந்து கேபிட்டல் வந்து லெஸ்ஸாக தேவைப்படும். முதலீடு வந்து கம்மியாக முதலீடு போட்டால் போதுமானது. அண்ட் அதே மாதிரி நம்பர் ஆஃப் ஒர்க்கர்ஸும் வந்து இஃப் இட் இஸ் ஸ்மால் இட் இஸ் எனஃப். அண்ட் தே வில் ஆல்சோ ப்ரொடியூஸ் அ கூட்ஸ் ஆன் த ஸ்மால் ஸ்கேல். அதனால தான் அதை நம்ம ஸ்மால் ஸ்கேல் இண்டஸ்ட்ரி அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஓகே, ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மேனுஃபேக்சரிங் டெக்ஸ்டைல்ஸ் இன் ஹேண்ட்லூம்ஸ் ஆர் பவர் லூம்ஸ். ஸோ வீட்லேயே இந்த தறி நெய்யறாங்க இல்லையா, இந்த பிக்சரை பார்த்தா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஸோ அதை தான் நம்ம என்ன சொல்கிறோன்னா ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இதே மாதிரி இன்னொரு எக்ஸாம்பிள் எதுக்கு என்ன அப்படின்னு பார்த்தா இந்த ஸ்மால் ஸ்கேலுக்கு இந்த எடிபிள் ஆயில்ஸ், இந்த வேர்க்கடலை, எள்ளு, இந்த மாதிரி ஒரு ட்ரெடிஷ்னல் இந்த உட்டன் சேர்னரில் வச்சு மரச்செக்கு பண்ணுறாங்க இல்லையா, எண்ணெய் எடுக்கிறாங்களே, எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்களே, அதுவும் வந்து கம்ஸ் அண்டர் த ஸ்மால் ஸ்கேல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி தான். ஓகே, ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸில் பேஸ்ட் ஆன் சைஸில் ஸ்மால் ஸ்கேல் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு லார்ஜ் ஸ்கேல். லார்ஜ் ஸ்கேல் யூனிட்ஸ் அப்படின்னா நமக்கு தெரியும் வி ரெக்வயர் ஹியூஜ் கேபிட்டல். நிறைய அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ணணும், கேபிட்டலாக போடணும். அப்போ தான் என்ன பண்ண முடியும், பெரிய லெவலில் பிஸ்னஸ் பண்ண முடியும். அதனால தான் அந்த லார்ஜ் ஸ்கேல் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கான எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதே இந்த மேனுஃபேக்சரிங் டெக்ஸ்டைல்ஸை ஒரு பெரிய டெக்ஸ்டைல் மில்லில் போய் பண்ணோம் அப்படின்னா அதை நம்ம லார்ஜ் ஸ்கேல் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ரேமண்ட்ஸ், ராம்ராஜ் காட்டன், இவங்கெல்லாம் பெரிய லெவலில் அதை இன்வெஸ்ட் பண்ணி அதுக்கான இடம், அதுக்கான எல்லாமே ஒர்க்கர்ஸு, கேபிட்டல் எல்லாமே ஹியூஜாக இருக்கும். அதனால தான் அதை லார்ஜ் ஸ்கேல் யூனிட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை இந்த எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் எடிபிள் ஆயிலே நம்ம வந்து ஒரு பெரிய ஆயில் மில் வச்சு பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அதுவும் என்னவாயிடுது, ஸ்மால் ஸ்கேல்லேருந்து லார்ஜ் ஸ்கேலாக கன்வெர்ட் ஆகிடுது இல்லையா. ஸோ கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் பேஸ்ட் ஆன் சைஸ், ஸ்மால் ஸ்கேல், லார்ஜ் ஸ்கேல் பார்த்தாச்சு. அடுத்தது ஆக்டிவிட்டீஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஓனர்ஷிப். ஓனர்ஷிப்பு பொறுத்து எப்படி பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸை கிளாஸிஃபை பண்ணலாம் அப்படின்னா அது 3 விதமாக கிளாஸிஃபை பண்ணுறாங்க. ப்ரைவேட் என்டர்பிரைசஸ், பப்ளிக் என்டர்பிரைசஸ், ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ப்ரைவேட் என்டர்பிரைசஸ். இந்த ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் அப்படின்னாலே நம்ம தெரிஞ்சுக்கலாம் கவர்மெண்ட்டுக்கு அதில் எந்த விதமான கண்ட்ரோலும் இல்லை. அந்த ப்ரைவேட் என்டர்பிரைசஸோட ப்ரைம் மோட்டிவ் என்னென்னா இன் ஆர்டர் டு ஏர்ன் த ப்ராஃபிட்டு. இது வந்து ஸ்மால் ஸ்கேலாக இருக்கலாம், லார்ஜ் சைஸில் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, விப்ரோ, இதெல்லாம் நம்ம என்ன சொல்லலாம், ப்ரைவேட் என்டர்பிரைசஸ் அப்படின்னு சொல்லலாம் எக்ஸாம்பிளுக்கு. ஸோ இப்போ புக்கில் கொடுத்துருக்கிறத பார்த்தீங்கன்னா என்டர்பிரைஸ் இஸ் செட் டு பி எ ப்ரைவேட் என்டர்பிரைஸ் வென் இட் இஸ் ஓன்ட், மேனேஜ்ட் அண்ட் கண்ட்ரோல்டு பை பர்சன்ஸ் அதர் தேன் த கவர்மெண்ட். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கவர்மெண்ட் ஹேஸ் நோ கண்ட்ரோல் ஓவர் த ப்ரைவேட் என்டர்பிரைசஸ். இட் இஸ் purely managed and controlled by the persons, individual persons. எக்ஸாம்பிள் சொல்லணும்னா ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர், இவர் வந்து சுந்தர் ஸ்டேஷ்னரிஸ் அப்படின்னு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க. அவர் வந்து அவரோட ஓன் மணியில் அவரே வந்து பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறாரு. இண்டிவிஜுவல் சோல் அப்படின்னா இண்டிவிஜுவல் பர்சன். Okay, he doesn't have any control from the government. It is done by his own. That is said to be the private enterprises. Private பண்றது தான் private enterprises. Now based on ownership next category பார்த்தீங்கன்னா public enterprises. The public enterprises அப்படிங்கிறதுனா it is owned and managed by the government. இது வந்து பார்ட்லியாவோ இல்லை ஹோலாவோ வந்து it may be owned by the central government or state government. ஓகே, இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த கவர்மெண்ட் வில் டேக் பார்ட் இந்த எக்கனாமிக் ஆக்டிவிட்டி த்ரூ திஸ் என்டர்பிரைசஸ், இந்த பப்ளிக் என்டர்பிரைசஸ் மூலமாக. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த பப்ளிக் அண்டர்டேக்கிங், ஸ்டாட்டுட்டரி கோஆப்ரேஷன், அப்புறம் கவர்மெண்ட் கம்பெனிஸ், இதெல்லாம் தான் கம்ஸ் அண்டர் த பப்ளிக் என்டர்பிரைசஸ்.
சரி, இப்போது இந்த என்டர்பிரைசஸ் when it is said to be public enterprises அப்படின்னா when it is owned, managed and controlled by the government. It may be state government or central government or partly by state government and partly by the central government. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பப்ளிக் கார்பரேஷன் ONGC அப்படின்னு சொல்கிறாங்க. ONGCனா ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸ் கார்பரேஷன். அண்ட் தென் டிபார்ட்மெண்டல் அண்டர்டேக்கிங்னா இந்த பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட், அப்புறம் கவர்மெண்ட் கம்பெனிஸ், ஸ்டேட் ட்ரேடிங் கார்பரேஷன், இது எல்லாமே கம்ஸ் அண்டர் த பப்ளிக் என்டர்பிரைசஸ். நெக்ஸ்ட்டு பேஸ்ட் ஆன் த ஓனர்ஷிப்பில் 3 விதம் சொன்னோம் இல்லையா? ஃபஸ்ட்டு ப்ரைவேட் என்டர்பிரைசஸ், நெக்ஸ்ட்டு பப்ளிக் பார்த்தாச்சு, லாஸ்ட் ஒன் இஸ் ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ். இது எப்போ நம்ம ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ்ன்னு சொல்லுவோம்னா when it is owned, managed and controlled by the government and the private entrepreneurs. 2 பேரும் ஜாயிண்ட் ஆகி பண்ணுறது தான் ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ், கவர்மெண்ட்டும் ப்ரைவேட் என்டர்பிரைசஸும். இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மாருதி சுசுகி. ஓகே, ஸோ இப்போது கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸில் பேஸ்ட் ஆன் ஓனர்ஷிப், ப்ரைவேட் என்டர்பிரைசஸ், பப்ளிக் என்டர்பிரைசஸ் அண்ட் ஜாயிண்ட் என்டர்பிரைசஸ். நெக்ஸ்ட்டு மூணு கிளாசிஃபிகேஷன் சொல்லியிருந்தேன் இல்லையா? அடுத்த கிளாசிஃபிகேஷன் ஆக்டிவிட்டீஸ் ஆன் த பேசிஸ் ஆஃப் ஃபங்க்ஷன். இதை 2 விதமாக பிரிக்கிறாங்க, இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ். இண்டஸ்ட்ரி அப்படின்னும் போது தே ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ஓகே, இப்போது இண்டஸ்ட்ரி ஆல் தோஸ் பிஸ்னஸ் ஆக்டிவிட்டீஸ் விச் ஆர் கனெக்டட் வித் raising, producing or processing of the consumer goods. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா பிரெட், பட்டர், சீஸ், ஷூஸ் ஆர் கேபிட்டல் கூட்ஸ் லைக் மிஷினரி. இது எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம்? இண்டஸ்ட்ரின்னு சொல்லுவோம். ஓகே, இதில் என்ன பண்ணுவாங்க இண்டஸ்ட்ரினா? தே வில் ப்ரொடியூஸ் த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். ப்ரொடக்ஷன் பார்ட் எங்கே நடக்குதோ அதை நம்ம இண்டஸ்ட்ரின்னு சொல்கிறோம். அதுதான் பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷன். அடுத்தது பார்த்தீங்கன்னா பேஸ்ட் ஆன் ஃபங்க்ஷனில் நெக்ஸ்ட் காமர்ஸ். இது என்ன பண்ணும் அப்படின்னா இட் இன்வால்வ்ஸ் இன் த டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ். Industry is involved in the production of goods and services, whereas commerce is involved in the distribution of goods and services. இந்த distribution அப்படிங்கிறது என்னன்னா ஸ்மூத்தாகவும் அன்இன்டரப்டடாகவும் போகிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறது தான் இந்த காமர்ஸ். பிகாஸ் இட் ஆக்ட் அஸ் அ லிங்க் பிட்வீன் த ப்ரொடியூசர் அண்ட் த கன்சியூமர். அது அந்த ஃப்ளோ ஆஃப் கூட்ஸ் ப்ரொடியூசர்ஸ் கிட்டேருந்து அல்டிமேட் கன்சியூமர் கிட்ட ரீச் ஆகிறதுக்கு ஒரு எக்ஸ்ட்ராடினரி ஒர்க் பண்ணுறது தான் இந்த காமர்ஸ். ஸோ this is about the classification of business activities. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா? just we will have a recap of it. Okay, so classification of business activities are based on the basis of classified on the basis of size, ownership and function. sizeல 2 இருக்கு, small scale and large scale. and then based on the ownershipல 3 இருக்கு, private enterprises, public enterprises and joint enterprises. and based on the functions la 2 industry and commerce. so this is about today's class. In the next class we will see about the characteristics of the business. இதுக்கான நோட்ஸ் நான் முடிஞ்சதுன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கறதுக்கு பார்க்குறேன். இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் அப்படிங்கிற ஒரு கொஷின் நமக்கு இருக்குது. இட் கம்ஸ் அண்டர் இது 3 மார்க்ஸில் தான் வருது. ஸோ இந்த கிளாசிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்த ஹெட்டிங்கை நீங்கள் எழுதலாம். பேஸ்ட் ஆன் சைஸ், ஃபங்க்ஷன் அண்ட் ஓனர்ஷிப் அப்படின்னு போட்டு அதோட டைப்ஸை எழுதிட்டு ஹெட்டிங் மட்டும் எழுதினாலே போதுமானது தான் ஃபார் 3 மார்க்ஸ். திஸ் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் 3 மார்க் கொஷின். தேங்க்யூ சில்ட்ரன்.